விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சொன்னா தானே தெரியும். மேசிவ் ரெஸ்பான்ஸ். எதுக்கு? தாவேக்காக்கா? தாவேக்காவா? தமிழக வெற்றி கழகம்ங்க. ஆமா ஆமா, தளபதி. ஆனா அதுதான் கிடையாது. இல்லையா? வேற என்ன? நம்ம பாட்காஸ்ட் கிரேஞ்ச் கோ டவுனுக்கு. கோ டவுனா? அது என்ன கோ டவுன்? குடோன் தானே? அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்காங்களா? அடப்பாவிகளா. இதை விட ஒன்று சொன்னாங்க. என்னென்ன? அது என்ன பாட்காஸ்ட் கிரிஞ்சு கூ இல்ல அப்படி நிப்பாட்டிட்டேன். ஒழுங்கா சொல்ல தெரிஞ்சா சொல்லு, தப்பு தப்பா சொல்லி அடி வாங்காத அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கரெக்டா சொல்லுங்கடானா கிரிஞ்ச் கோ டவுன்ட்டான். கோ டவுன். அது கிரிஞ்சு குடவுனுங்க. பயங்கரமான ரெஸ்பான்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 10K அப்படின்னு இருந்தா நல்லா இருந்திருக்கும். 10K இல்லையா? இல்ல 1K அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இல்ல 0.1K. சரி, ஓகே, நல்ல முன்னேற்றம் தான். நல்ல முன்னேற்றம் தான். இதுக்கே நீங்க மேசிவ் ரெஸ்பான்ஸ். தமிழக முன்னேற்ற கழகமா? முன்னேற்ற கழகம் இல்ல, வெற்றி கழகம். வெற்றி கழகம். ஆமா. இந்த தாவேகா, பாமக, திமுக, அதிமுக, தேமுதிக இது கிடையாது இன்னைக்கு கண்டென்ட். ஒரு வேற என்ன கண்டென்ட்? இன்னைக்கு என்ன பேச போறோம்? இன்னைக்கு என்ன பேச போறோம்? போன வாரம் என்ன சொன்னோம் அது ஞாபகம் இருக்கா? ஓகே, நமக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்ஸ், பட் கொஞ்சம் அண்டர்ரேட்டடா, மக்கள்கிட்ட பெருசா ஒன்றும் தெரியாத அளவுக்கு இன்னும் நம்ம நினைக்கிற பாடல்கள். நம்ம நினைக்கிற அப்படின்றத கொஞ்சம் நல்லா அடிக்கோடிட்டு காமிச்சிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். அடிவாங்க, கண்டிப்பா அடிவாங்க. ஏன்டா இது கூடவா எங்களுக்கு தெரியாது? உனக்கு தெரியலேன்னு சொல்றா. ஏன்னா இது மாதிரி நம்ம நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம். அந்த 2K கிட்ஸ் வந்துட்டு இந்த ஒரு சில நல்ல ஃபேமஸான சாங்ஸை போட்டு அதுவே வந்து அண்டர்ரேட்டட்னு சொல்லுவாங்க. அண்டர்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆல்பம் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. பாய்ஸ் ஆல்பமா ஏதோ ஒரு ஆல்பம் அதை போட்டு அண்டர்ரேட்டட் அப்படின்னு. பாய்ஸ் தான் தெரியல, ஆனால் ஏதோ நல்ல ஒரு ஃபேமஸான ஆல்பம் தான் போட்டு அண்டர்ரேட்டட். டே அண்டர்ரேட்டடா உனக்கு தெரியலேன்னு சொல்றா. அது மாதிரி நமக்கும் நடக்கக்கூடும் கண்டிப்பா. ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு பாட்காஸ்ட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் கிரிஞ்ச் குடோ. இந்த AK அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. தேவையில்லை அப்படின்னு விட்டாங்க. ஆமா, பாட்காஸ்டே தேவையில்லைன்னு விட்டுருவாங்க. இல்ல வலுக்கட்டாயமா நானே வந்து கேட்டிங்களா இப்போ ஒன்று போட்டிருக்கோம், இப்போ இன்னொன்று அப்லோட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நானா வலுக்கட்டாயமா அப்படியே ஆள் மனசுல வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். சரி, நல்ல ஒரு ப்ரொமோஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரொமோஷன் தான். அதனால இதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க, இந்த அளவுக்கு டீகோட் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள போயிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் சாங் என்னன்னா, இந்த சாங்கு இந்த படத்துல தானா, இந்த படத்துல இப்படி ஒரு பாட்டு இருக்கானே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி என்ன படம் அது? கபாலியா? கபாலி தான் நல்ல ஃபேமஸான. நெருப்புடா அப்படின்ற பாட்டு தெரியும், எல்லாரும் தெரியும். மாயநதி தெரிஞ்சிருக்கும். வேற என்ன தெரியும் உங்களுக்கு? நெருப்புடா நெருங்குடா, அப்புறம் வந்துட்டு மாயநதி இங்க, அது தெரியும். பாட வேண்டாம். வேற என்ன யோசிக்க வேண்டியதா இருக்கு? சொல்லுங்க. ஆனா எல்லாமே பாட்டு ரெண்டு தான் ஸ்ட்ரைக் ஆகும். இது இல்லாம வீர துரந்தரான்னு ஒரு பாட்டு. வீர துரந்தரா, ஆமா, அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுவும் நல்லா தான் இருக்கும். இதுதான் மேக்ஸிமம் தெரிஞ்சது. சரி, இப்போ நான் சொல்ல போற பாட்டு என்னன்னா, வானம் பார்த்தேன் அப்படின்னு ஒரு சாங். பாடுறீங்களா இப்ப? இல்ல பாடினா நல்லா இருக்கும். ஆக்சுவலா வாய்ஸ் நல்லா இருக்கும். இல்ல ஆனா இதை பாடிட்டு போய் கேட்டு சப்போஸ் அந்த சாங் நல்லா இல்லாம போயிருச்சுன்னா அதனால நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கவுண்டர் தான் போடணும், ஆனா டக்குனு கிடைக்க மாட்டேங்குதா? எப்படி தோணும்? ஏன்னா அது உண்மை ஒரு இந்த பாட்டு இல்ல, அது இந்த பாட்டு இல்ல. இடையில இருந்து சொல்லணும்னா, இடப்பக்கம் துடித்திடும் இருதய இசையன. இடப்பக்கம் இருதயம் இல்லையே, கவிஞர் அந்த மாதிரி. இருதய இசையன இருந்தவள் அவள் எங்கு போனாலோ, இருவிழி இமை சேராமல் உறங்கிட மடி கேட்கிறேன், மழையினை கண் காணாமல் வானம் பார்த்து பூமி கேட்க நான் பாடினேன். சாய்ந்து அழவா. இல்லைங்க, அதை கொண்டு வந்து சேர்க்காதீங்க. மாயநதி இல்லைங்க, இது இல்ல. அதே மாதிரி இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட அது மாதிரிதான் இருக்கும். அதோட டியூன் தான். நீங்க எல்லாம் பயந்துடாதீங்க. இது மாதிரிதான் வரப்போற பாட்டுக்கெல்லாம் உனக்கும் பாடுவாங்க போல அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இதோட ஓடாதீங்க. இல்ல கட் பண்ணிடுவோம், அப்படியே பாடி இருந்தாலும். இல்ல, ஒரு பாட்டுக்கே என்னடா 5 நிமிஷம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆகாதுடா, கட் பண்ணிடுவோம்டா அப்படின்னு நினைச்சுக்காங்க. இனிமே வர்றதை கொஞ்சம் சாங் டைட்டிலாவே சொல்லிடுவோம். ஏன்னா இது வந்து கேட்டிருக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு தைரியத்தினால இந்த சாங்கை சொல்லிட்டேன் நான். கேளுங்க, செம்மையா இருக்கும். அதாவது ஒரு தனியா இருக்கும்போது சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க. சுத்தி யாரும் இருந்தாலும் இந்த பாட்டு கேட்டா தனியா இருக்க மாதிரி இருக்கும். அப்படியா? அப்படிதான் எனக்கு அப்படி இருந்துச்சு.
செக் பண்ணி பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா வந்து மூக்கிலே குத்துவேன். இல்லை இருக்கும் அப்படி இருக்கும். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படி. ஓ சரி. சாங் யாருன்னா பிரதீப் குமார் தெரியும். இது இன்னொன்று சொல்லணும், பிரதீப் குமார் பாடி நிறையா சாங் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அவர் என்னென்ன பாட்டு பாடினாரோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பாட்டு தெரியல, ஏன்னா அவர் கான்செப்ட்லாம் எதுவும் இந்த பாட்டு பாடினதில்லை, அதனால தெரியல. ஆமாம். மியூசிக் டைரக்டர் வந்து சந்தோஷ் தெரியாமல் இருக்கும். ஆமாம். அந்த ஆல்பமே கபாலி ஆல்பமே படம் வந்த ஊசில் அந்தளவு பெருசாக இல்லை. ஒரே ஒரு பாட்டை தவிர, அந்த நெருப்படா சாங்கை தவிர வேறு எந்த பாட்டும் தெரில. ஒரு சாங் மட்டும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டேன் இழுவையா. அடுத்தடுத்து கொஞ்சம் சிங்காரம் வந்து சட்டுன்னு அடிச்சு விடும் அப்படி. ஆமாம், நமக்கு ரொம்பலாம் நம்ம பாடலாம் மாட்டோம். ஸோ ஆமாம், கேட்க முடியாது. ஸோ எனக்கு வந்து தலை படம் அசல் இனிமே வர்றது கூட ஆள் இல்லையங்க. தளபதியும் போயிட்டாரு, அங்கிட்டு தலையும் இங்கிட்டு போயிட்டாரு, இரு துருவங்கள் போயிருச்சு. மெயின் தலையே இனிமே தான் வரப்போகுது, சிவகார்த்திகேயன். சரி ஓகே ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. அசல்ல இருந்து மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரியுங்களா? யாரு? பரத்வாஜ். சரண்னால பரத்வாஜ் தலை செம காம்போ, வள்ளிய காம்போ. ஆனால் அந்த காம்போ வந்துட்டு அன்நோட்டிஸ்டாக தெரியும். ஆமாம். பாட்டு வந்து குதிரைக்கு தெரியும் குதிரைக்கு தெரியும் எனக்கு ஒரு ஜாக்கி யார் என்று குமரிக்கு தெரியும். போதும் அதுக்கப்புறம் கேட்டுப்பாங்க. குதிரைக்கு தெரியும்னு சொல்லி அந்த சாங் வந்துட்டு நானே அது கேட்டதில்லை. எனக்கு வேலைனே கேட்கலைங்க. பேட்டை வேலை இனிமே போய் கேளுங்க. ஒரு தலை ஃபேன் நீங்க அதை கூட கேட்காம இருந்திருக்கீங்க. அந்த படத்தோட அந்த ஆல்பமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து குறிப்பா இது வந்து அன்நோட்டிஸ்டா இருக்கும், நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த ஆல்பம்ல நான் வந்துட்டு அந்த தலை போல ஒரு மாதிரியே வந்து ஒரு ரிப்ரைஸ் வெர்ஷன் மாதிரி போட்டுருப்பாங்க. ரிப்ரைஸ் இல்லையா, ரீமேக் தான், கொஞ்சம் மாற்றி போட்டிருப்பாங்க. ஆமாம், அதாவது அந்த படத்துலேயே வர்ற ஒரு சாங் எடுத்து திருப்பி போட்டது ரிப்ரைஸா? ஆமாம், அதுலேயே போடுவாங்க. கொஞ்சம் வந்துட்டு வேற மாதிரி சேஞ்சஸ், ரொம்ப அப்படியே மைல்டாக இருக்கும். அதுதான் நான் கேட்டிருக்கேன். அது வேற லெவலில் இருக்கும், அது மாசா செமையா இருக்கும். அது இல்லாமல் அசல் அப்படின்னு சொன்னா அது கேட்டிருக்கேன். இன்னொன்று அது என்ன, பார்த்த ஞாபகம் இல்லையோ, சூப்பரா இருக்கும். அதுல தலை அங்கிட்டு இங்கிட்டு நடந்து வந்துட்டே இருப்பாரு. அதுதான்டா அது. ஓ அதுதான்டா வரும். சரி அது ஒரு பழைய பாட்டோட ரீமிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அது ஆனா சூப்பரா இருக்கும். இது போக அப்பா சென்டிமெண்ட்டுக்கு ஒரு சாங் இருக்கும். போதும். அதுல வந்து எனக்கு குதிரைக்கு தெரியும் ரொம்ப பிடிக்கும். எல்லா பாட்டுமே பிடிக்கும். அது கொஞ்சம் அண்டர்ரேட்டடா அன்நோட்டிஸ்டா தெரியும். அதனால அது நான் சொல்றேன் இந்த இடத்துல. ஓகே, அடுத்து என்ன கேட்டிங்கன்னா, இப்போ சொல்ல போகிற படம் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு போய் ஆல்பமே கேட்கலாம். கண்ணை மூடிட்டு ஆல்பம் தேட முடியாது. இல்லை, ஆல்பம் தேடிட்டு கண்ணை மூடிடலாம். அப்போ கண்ணை மூடிக்கலாம். கண்ணை மூடிலாம் பறந்துருவீங்க. ப்ளே பண்ணுற பட்டனுக்கு காணாமல் போயிடுச்சுன்னா எங்க ஆல்பம் சரி, ஆல்பம் தேடிட்டு ப்ளே பட்டனையும் போட்டுட்டு ஹெட்ஃபோனை போட்டு கண்ணை மூடினீங்கன்னா மூடினது தான். ஒரு அரை மணி நேரத்துக்கு திறக்க மாட்டேங்கிறீங்களா? ஆமாம், அரை மணி நேரம் வந்து இந்த உலகம் விட்டு வேற உலகத்துக்கு போயிட்டு அப்புறம் அந்த ஆல்பம் முடிஞ்சோடனே கீழே இறங்கி. நாசா விஞ்ஞானிகள்கிட்ட சொன்னோம்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். சிரிக்க கூட முடியலைங்க, கஷ்டப்பட்டு சிரிக்கிறேங்க. இது காமெடின்னு கொஞ்சம் அண்டர்லைன் பண்றதுக்காக கூட லைட்டா சின்ன ஸ்டாக்ஸ் கொஞ்சம் பாத்துக்கிட்டு இருந்தேன். உங்ககிட்ட இருக்கு? நிறைய இருக்கு. என்கிட்ட இல்ல. உங்ககிட்ட இல்ல? இல்ல, என்கிட்ட இருக்கு. தெரியுது, அள்ளி போடுறோம். அது என்ன பாட்டுன்னா, கோச்சடையான் படம் வந்து கோச்சடையான். இவ்வளவு சொன்னா அந்த படத்தை சொல்லு. படம் கோச்சடையான். அதுல எல்லா சாங்கும் கேளுங்க, சூப்பரா இருக்கும். இந்த சாங் என்னன்னா, மெதுவாகத்தான் அப்படின்னு சொல்லி, மெதுவாகத்தான் ஏனை ஈக்கிறாய் பழி வாங்கவா. சூப்பரா இருக்கும். அப்படியும் இடையிலலாம் இது என்ன சொல்ற, பீரியட் இல்லை, அந்த சரித்திர படம் மாதிரி இருக்கனால அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாமே சூப்பரா இருக்கும். எஸ்பிபி சாதனா சர்க்கம் அப்படியே சொர்க்கத்துக்கே கூட்டு போவாங்க. ஆமாம், நல்ல வாய்ஸ் தான், செம்ம வாய்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கும். இவர் தான் வாலி. மியூசிக் வந்து நேரம் தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு புகழும் போதே வந்து தலைவர் ஏஆர்ஆர் பாடியிருப்பார் தலைவர். என்னோடது வந்து இது என்ன மாயம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. ஆமா, படம் இருக்கு. படம் இல்ல, அந்த மாதிரி பாட்டு நேம் தான் இது என்ன மாயம். இது என்ன மாயம். எஸ், கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இது என்ன படம் நீங்க யோசிக்கலாம். ஆட்டோ மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. ஆமா, அது ஓரம் பூ, ஆர்யா ருக்குமணி வண்டி வருது. அது இல்ல, இதெல்லாம் கட் பண்ணுகிறாடே. ஓரம் பூ படத்துல இருந்து இது என்ன மாயம்னு ஒரு பாட்டு. அது பாத்தீங்கன்னா படமே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, அண்டர்ரேட்டட் படம். நான் பார்த்திருக்கேன். நீ பார்த்திருக்கேன்? ஆர்யா பூஜா நடிச்சிருப்பாங்க. ஒரு ஆட்டோ தான் இருக்கும், ஃபுல்லா படம் ஃபுல்லா இருக்குமே. ஆட்டோ ரயிலி தான், ஆட்டோ ரேஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. புஷ்கர் காயத்ரியோட முதல் படம். புஷ்கர் காயத்ரி தெரியுமே அப்படின்னு இல்ல, இப்ப கூட நிறைய அவங்க காணாம போயிட்டாங்க. அந்த விக்ரம் வேதான்னு சொன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பாட்டு தான் இது என்ன மாயம் பாட்டு. நம்ம ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. சிங்கர் வந்து ஆல்கா யாக்னிக் தெரியுமா? தெரியாது. பாடல் வரிகள் யார் எழுதுன்னு தெரியுங்களா? தெரியலையே. நான் முத்துக்குமார். எஸ், அப்போ கேட்டே ஆகுங்க. ஆமாம், கேளுங்க.
இந்த காலத்தில் கேட்டது நல்ல பாட்டு தான். நல்ல ரொம்ப நல்ல பாட்டு. கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் வச்சுருவீங்க, அந்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. ஓகே, அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து நான் சொல்லணும்னா முன்னே என் முன்னே ஃப்ரம் சதுரங்க வேட்டை. சதுரங்க வேட்டையில் ஒரு பாட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு ஒரு லவ் சாங் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குங்க, பயங்கரமாக இருக்கும். தலைவன் திருந்தி வந்து ஒரு கிராமப்புற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்படியே எல்லாம் மறந்து அந்த ஃபேமிலி லைஃப்குள்ள ஸோ இதுதான் லைஃப், இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு அப்படியே கொண்டு போகும். அப்படியே அந்த சீனை அப்படியே எலிவேட் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்கும். செம சாங். நான் ரொம்ப லேட்டராக தான் இது கேட்டேன். படம் பார்த்துருக்கேன், ஆனால் தனியாக வந்துட்டு யாரோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி கேட்டால் பயங்கரமாக இருந்துச்சு. ஷான் ரோல்டன் மியூசிக். இப்போ கூட சூப்பர் சிங்கர் 10க்கு வந்திருக்காரு ஜட்ஜா. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாரு. இப்படி சொன்னாதான் தெரியுமா அவங்களுக்கு? இல்லை, ஷான் ரோல்டன் தெரியாமல் இருக்காது இப்போ உள்ள ஆட்களுக்கு. இப்போ ஜட்ஜா கூப்பிட்டு வந்துட்டாங்களா, அதை நான் நோட்டீஸ் கீட்டிஸ்ன்ற மாதிரி நோட்டீஸ் கீட்டிஸ் போடுறது அது இல்லை, அதை இங்கே அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன். ஓகே, யார் ரிலீசிஸ்ட் கார்கி மதன் கார்கி. சிங்கர் இவர் சத்யபிரகாஷ். ஆக்சுவலாக ஒரு சிங்கர், அவர் சூப்பர் சிங்கர் தான் பாடினார். சூப்பர், தெரியுது. நான் கூட சொல்லியிருக்கேன் நிறைய பாட்டு சத்யபிரகாஷ் நல்லா இருக்குடா. ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, அவர் வாய்ஸ் கேட்கல, ஹரிச்சரன் வாய்ஸ் ஞாபகம் வரும். லைட்டாக அப்படி இருக்கும். ரெண்டு பேரும் இப்போ எஸ்பிபி, இப்போ மனோ பாடினா எஸ்பிபி பாடின மாதிரி இருக்கும். அந்த ஒரு சிமிலாரிட்டி இருக்குல்ல, அதே மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஹரிச்சரன் வாய்ஸ் சத்யபிரகாஷ் வாய்ஸ் ஹரிச்சரன் மாதிரி லைட்டாக ரெப்ளிகேட் ஆகும். ஆனால் சூப்பராக இருக்கும் வாய்ஸ், கொஞ்சம் திக்கா. உதய்நாக்கு ஒரு பாட்டு இருக்கு மேடா. உதய்நாக்கா? உலகம் போற்றும் உதயநிதி. எஸ். என்ன பாட்டு, என்ன படம்? அதான் யோசிச்சிருக்கேன். இவ நிவேதா பெத்து. ஓ, சிங்கக்குட்டி நான் தாண்டி உன்னை செல்லம் கொஞ்சம் வரேண்டி. ஏங்க இது நம்ம ஆனா இது செமையா இருக்குங்க இந்த பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது படம் பேரு தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா சூப்பரா இருக்கும். டி இமான் தான். சமீப காலமா இமான காணாமக்கிட்டி எல்லாம் எஸ்கேனோட. நோ கான்ட்ரோவர்ஷியல். தெரியல, இது உண்மை தெரியாம நம்ம பேசக்கூடாது. கரெக்ட். ஓகே, இதை கேளுங்க, முன்னே இதுவும் கேளுங்க, சிங்கக்குட்டி நான் தாண்டி. அது படம் பேரு தான் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. நிவேதா பெத்ராஜும் உதயநாவும் நடிச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். நிவேதா சூப்பரா இருக்கும். பாட்டு சூப்பரா தான் இருக்கும். பாட்டு நல்லா இருக்கு. நிவேதா நல்லா தான் இருக்கும். அதுக்கு என்ன. அடுத்து ஒரு ஜிவி மியூசிக்கல் தான். என்னங்க ஒரு ஜிவியா பிடிச்சி வச்சிருக்கீங்க? இல்ல, நீங்க ஒரு யுவன் ஃபேன், ஆனா உங்களுக்கே தெரியாம உங்க ஆள் மனசுல ஜிவி இடம் பிடிச்சிருக்கு. இன்னொரு ஜிவி வேற இருக்காரு, அதை சொல்லும் போது என்ன சொல்லுங்க தெரியல. சரி, அது ஆக்சுவலா ஆண்ட்ரியா பாடிருப்பாங்க ஜிவி மியூசிக்கல்ல. லிரிசிஸ்ட் தியாகராஜ குமாரராஜா. வித்தியாசமான காம்போவா இருக்குல்ல. அதான் பாரு. மூவி வாக் அவுட்டர் கட்டிங். எல்லாமே வித்தியாசமா இருக்கு. வாக் அவுட்டர் கட்டிங் ஒரு படம் நிறைய தெரிஞ்சிருக்காது. ஆனா அவங்களும் அதுவும் புஷ்கர் காயத்ரி, மிர்ச்சி சிவா. தேடியே தேடியே கண்களைகின்றதே. இது நம்ம பாடினதுல போய் கேட்க மாட்டாங்க கண்டிப்பா. பெட்டர் நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே. அந்த தேடியே அதாவது வெறும் அந்த சாங் டைட்டில் மட்டும் சொல்லிட்டோம்னா ஓகே நல்லா இருக்கும் போல கேட்பாங்க. பாடிட்டோம்னா கண்டிப்பா என்னடா இது மொக்கையா தான் இருக்கு, மூடிட்டு விட்டுருவாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அது கொடுக்க முடியாது ஒரு லிங்க், பிளேலிஸ்ட். இப்போ நம்ம சொன்னது எல்லாத்தையும் ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டு ஸ்பாட்டிஃபை லிங்க் கொடுக்க முடிஞ்சா பண்ணிடலாம். அடுத்து ஒரு பாட்டு என்ன சொல்லலாம்னா, மலை வரும் வெண்ணிலா. போதும் நல்ல பாட்டு தான். அந்த பாட்டு இந்த மாதிரி அப்படியே போயிட்டு சாஃப்டா போயிட்டு திடீர்னு ஒரு இடத்துல போதும். நெஞ்சம் மறப்பதில்லை. ஆமா, நெஞ்சம் மறப்பதில்லை படம் தான். நெஞ்சம் மறப்பதில்லை செல்வராகவன். சாங் டி பாடியிருப்பார். மியூசிக் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல, யுவன் சங்கர் ராஜா. நம்ம சிங்காரா ஒரு பெரிய யுவன் ஃபேன். ஆமா, ஆனா நான் தான் இந்த பாட்டு எடுத்து சொல்றேன். நான் பெரிய ஒரு ஏஆர் ரஹ்மான் ஃபேன். ஆனா நான் இந்த பாட்டு எடுத்து சொல்றேன், சிங்காரத்துக்கே தெரியல. இல்ல, எனக்கு தெரியுமே இந்த பாட்டு, ஏன் தெரியாது அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும்ல. கண்டென்ட் என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் ஓட்டு வண்டி கத்திரி போட்டுருவீங்களா? கத்திரி கேளுங்க, சூப்பரா இருக்கும். ஒரு மாதிரியா ஜாலியா ஃபன்னா, ஒரு குவக்கியா இருக்கும். குவக்கின்னா என்ன புரியல எனக்கு, வாந்தி எடுத்த மாதிரி இருக்கு. குவக்கினா அது கேட்கறவங்களுக்கு புரியும். சரி, அது அந்த குவக்கி க்ரூவி வைப் அப்படி இருக்கும். அடுத்து நமக்கிட்ட ஒரு ஆக்சுவலா ஹாரிஸ்னால ஆல்பம் ஹிட் தான். நீங்க இதுல என்னடா அண்டர்ரேட்டட் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஷாக்கா இருக்கா? நீங்க ஹாரிஸ்னாலே கண்டிப்பா அது ஃபுல் ஆல்பமே ஹிட். ஷோர் ஷாட் தான். இதில் எப்படா நீ ஒரு அண்டர்ரேட்டட் சாங் எடுக்க முடியும் அப்படின்னா எடுக்கலாம். இருக்கு சாங் என்னன்னா சொன்ன போல, அதுவும் ஒரு நல்ல ஆல்பம்ல தான். அதுல நீ ஜிவிஎம் படம், அது ஜிவிஎம் படம், ஜிவிஎம் ஹாரிஸ். இதுல எப்படா நீ அண்டர்ரேட்டட் சாங் சொல்றானா பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே கடுப்பாகுது. சரி, வேட்டையாடு விளையாடு.
போடு. இதுல நீங்க எந்த பாட்டு நீங்க நினைக்கிறீங்க? நான் மஞ்சள் வெயில் மாலையிலே அத சொல்ல போய் அண்டர்ரேட்டட்னு. நோ அதெல்லாம் கிடையாது. கக்கு கக்கு கண்ணு கக்கு அத சொல்லுங்க. எப்படா இதெல்லாம் அண்டர்ரேட்டட் சொல்லலாம்? என்னை அடிக்க நெருப்பை சிக்கி முக்கி நெருப்பு அது கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து அடுத்து டக்குன்னு வர மாட்டேங்குது. பாத்தியா வரல பாத்தியா? இரு இதுக்கு அடுத்து சொல்லணும். கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான். இது சொல்லுவியா? பண்ணிக்கலாம். இது கிடையாது. வேற என்ன பாட்டு இருக்கு நீங்க சொல்லி? இன்னொரு பாட்டு இருக்கு. 4 சொல்லியாச்சு. இதுக்கு ஆல்பம் 5 இது 1 பாத்தீங்களா? யோசிக்கிறீங்க. இதுக்குதான் நான் அண்டர்ரேட்டட்னு சொன்னேன். சரி சொல்லுங்க. உயிரிலே எனது உயிரிலே ஒரு துணி தீயை உதறினாய் ஏனென்று. போதும் நீங்க கேட்டுக்கங்க. உயிரிலே செம பாட்டுப்பா. அந்த பாட்டு வந்து ரொம்ப வந்து லோவா தான் போயிட்டு இருக்கும். ஆனா இடையில எல்லாம் தூக்கி விட்டுரும். ஒரே தூக்கி விட்டுரும். அப்படி இந்தாங்க பறந்துட்டு வாங்க அப்படின்னு போயிட்டு. சும்மா வேற யாரு ஜிவிஎம் படம் அப்படின்னாலே தாமரை வந்துருவாங்க. உள்ள வந்துட்டு ஏன்டா இத ஜிவிஎம் படம்னா தாமரை எழுத மாட்டாங்களாடா? இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு சொல்றோம். தெரியாதவங்களுக்கு. சரி அடுத்து வேற என்ன உங்களுக்கு? அடுத்து வந்து அண்டர்ரேட்டட் அப்படின்னா இவர் வந்து ஆக்சுவலா அண்டர்ரேட்டட் தாங்க இந்த மியூசிக் டைரக்டர். கண்டிப்பா. அதாவது இவர் பாட்டு அண்டர்ரேட்டட் கிடையாது. பாட்டுலாம் ஹிட் தான். ஆனா இந்த மியூசிக் டைரக்டர் தான் போட்டாங்களான்றது தெரியாது. மியூசிக் டைரக்டர் அண்டர்ரேட்டட். இது வரைக்கும் நீங்க வந்து நிறைய கேட்டிருப்பீங்க. அதுல இவர் பங்கு இருக்கும். இவர் தானா? இவரா? என்னங்க சுத்தி முத்தி இவர் பேரே வருது எல்லாத்துலயும். இவர் இவ்வளவு போட்டிருக்காரா? இவ்வளவு சும்மா போய் சொல்லாதீங்க நீங்க. அந்த மாதிரி the name is வித்யாசாகர் அப்படின்னு கான்செப்ட் கூட பண்ணாரு. அது அந்த பேரே the name is வித்யாசாகர் தான். the name is வித்யாசாகர். ஆமா நான் போல நீங்க போயிட்டு வந்தீங்க. நான் போனேன் YMCA கக்காஷி. ஆமா கக்காஷியோட போனோம். அதான் ஃபர்ஸ்ட் நான் போனேன் கான்செர்ட். சரி ஓகே அதான் வித்யாசாகரோட பாட்டு. என்ன பாட்டு? வித்யாசாகர்ல என்ன பாட்டு நீ அண்டர்ரேட்டட் சொல்லுங்க. கண்டேன் காதல இல்ல. ஓகே. வெண் பஞ்சு மேகம் என்பே நான். எனக்கு தெரியுமே. இது எப்படி எனக்கு தெரியும். இல்ல அதான் நிறைய பேர் இந்த பாட்டு கேட்டிருக்காங்க. அதுல வந்து இந்த பாட்டு சுத்து இந்தாரி அந்த பாட்டு கேட்டிருப்பாங்க. இந்த பாட்டு தெரிஞ்சிருக்காது. சூப்பரா இருக்கும். இது நல்ல ஒரு வைபா இருக்கும் பாட்டு. லவ் பிளஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ரிலீசிஸ்ட் வந்து யுக பாரதி இடம் பெற்றிருக்கிறார் இப்பதான் ஒரு பாடல். அது சொல்லுங்க. என்ன இங்க வேகம் இல்லைங்க உங்கள்கிட்ட? பழைய மாதிரி இல்ல. பழைய மாதிரி மட்டும் என்ன இருந்தீங்க? வேகம், வீரம், வேதாளம், விவேகம் எல்லாமே இருக்கு எங்களுக்கு. வேகம்னு அவர் எதுவும் நடிக்கலையே. வேகம் நீ சொன்னல, அதுல இருந்து அடுத்து நான் எழுதிக்கிட்டேன். வி சென்டிமெண்ட். வேகம் ஆனா தலை ஒரு இடத்துல யூஸ் பண்ணிருக்காரு. என்ன படம்? மனோகர். கண்டு கொண்டேன். எஸ். வேகமாக முடிந்தது. ஆக்சுவலா இந்த கண்டென்ட்ல நீங்க படம் பார்த்திருந்தாதான் புரியும். கண்டு கொண்டேன் எத்தனை பேர் பார்த்திருக்காங்கன்னு தெரியல. அடுத்து நம்ம லிஸ்ட்ல இன்னொரு ஜிவின்னு சொன்னிருந்தோம். முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஆமா இதுதான் அந்த ஃபைனல் ஜிவியா? எஸ் இன்னொரு ஜிவி. அது வந்து படம் நடிச்சதும் அவர் தான். அவரோட முதல் படம் பென்சில். அதுதான் அவர் பண்ற தப்பு. ஆமா அது பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொன்னவங்களாம் பிளாக் பண்ணிட்டு இல்ல நானே வந்து அந்த 3 ரோசஸ் ஆடு மாதிரி இன்ஜினியரிங் விட்டுரு டீ ஸ்டால் போட்டுரு அதுதான் நான் ஒரு ஜிவி பண்ற நடிக்கிறத பார்த்தா வந்துட்டு நடிப்பை விட்டுருனா மியூசிக்கே வந்துருனா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமா ஆனா தலை அது பண்ணிட்டே இதுவும் பண்ணிட்டு மாஸ்க் கட்ட சொல்லு பாட்டை படத்தை சொல்லு. தாமரை தான் எதுவும் எழுதியிருக்காங்க. பாட்டு வந்து கண்களிலே ஒரு கடுகளவு தெரிகிறது. ஆக்சுவலா இது காலேஜ் டைம்ல நானும் சிங்காரமும் கேட்டுட்டு இருப்போம். ஆக்சுவலா அவர் தான் சொன்னார் இந்த பாட்டை. இந்த பாட்டு வந்து நான் தான் கேட்டா கேட்கும்போது என்ன அது என்ன கடுகு தெரியுது, என்ன கடுகளவு, சிறிது கடுகு சேர்த்து உப்பு தேவையான காதல் தெரிகிறது. காதல் வந்து அந்த இடத்துல சைலண்ட் நம்ம கேட்கும்போது நம்மளே புரிஞ்சுக்கணும். எஸ் எனக்கு புரியல. தாமரை ஹிண்ட் வச்சிருக்காங்க. நேரத்தில் ஹிண்ட் கொடுக்குறாங்க. புரியலையே காதல் செஞ்சிருந்தா புரிஞ்சிருக்கும். என்ன பண்றது அதெல்லாம் தெரியாம ஒன்னும் தெரியாத பிள்ளையாவே வளர்ந்துட்டேங்க. போய் சொல்லிக்கிறாங்க. 4 பேர் வந்து சொன்னாங்க அந்த சீனியர் பின்னாடி சுத்திட்டு இருந்ததெல்லாம் தெரியும். அதெல்லாம் தேவையில்லைங்க. இப்போ இதை கட் பண்ணி ஆமா இது கட் பண்ணி இல்ல 4 பேர் வந்து என்கிட்டயும் சொன்னாங்க காதல் அப்படின்னு. காதல்னு உங்கள்கிட்ட 4 பேர் சொன்னாங்க. எனக்கு அதை பத்தி தெரியாதனால அந்த வார்த்தை புரியல உங்களுக்கு. இந்த இடத்துல ஹிண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. இந்த கடுகளவு தெரிகிறது இதுல வந்து அந்த கடுகளவுன்றது காதல் மாதிரி ஹிண்டா கொடுத்தாங்க. அது எனக்கு புரியல. சந்தோஷம். அந்த பொண்ணுக்கு சயின்ஸ் ஆஃப் லவ். சயின்ஸ் இல்ல சயின்ஸ் தெரியுது. SIGN தெரியுது புரியுது. எஸ் ஜாவித் அலி பாடி இருப்பாரு. செம்ம சிங்கர் ஆக்சுவலா. உங்களோட ஃபேவரட் வேற சொல்லுங்க. ஃபேவரட் அந்த டைம்ல வேற ஏதாவது பாட்டு சொல்லுங்க. இல்ல அந்த டைம்ல நான் சொல்லிட்டேன். இல்ல டக்கு ஏதோ ஞாபகம். ஏன்னா நான் இப்போ பாட்டு கேட்கறது நிறைய நிப்பாட்டிட்டேன். சாங்ஸ் வந்து நான் மறுபடியும் போகணும்.
உள்ள போய் நுழைஞ்சு நிறைய கேட்கணும். அடுத்து இது ஒரு பிரதீப் குமார் சாங் தான். ஏன்னா பிரதீப் குமார் சாங்ல எத்தனை அண்டர் ரேட்டடா நீ சொல்லுவ அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்க சொல்ல முடியும் உன்னால. ஏன்னா ஒரு ரீசெண்டா ஒரு 2-3 வருஷமா தலைவனை கையில பிடிக்க முடியல. பாடின பாட்டு எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்துல அண்டர் ரேட்டடா இருந்துச்சு பிரதீப். அதாவது சித் ஸ்ரீராம் வந்து பீக் அப்படி இருக்கையில ஏன்டா பிரதீப் குமார்னு ஒரு சிங்கர் இருக்காரு, பாடின பாட்டுலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு, ஏன்டா ஒரு பயில கண்டுக்க மாட்டீங்க, சித் ஸ்ரீராம் பாடினாலே ஹிட் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆமா அனிருத் மாதிரி. ஆமா அனிருத் யாருக்கு பண்ணாலும் ஹிட். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்ன பாட்டு சொல்லுங்க சொல்லுங்க. மோகத்திரை ஃப்ரம் பிஸா சானா மியூசிக்கல். ரிலீஸ் ஹிஸ்டரி வந்து கபிலன். ஆனால் எனக்கு ஒரு டவுட் வரும், கபிலன் போட்டா கபிலன் வைரமுத்துவா இல்லை வெறும் கபிலன்னே ஒரு ரிலீஸ் ஹிஸ்டரி இருக்காரு? அதில் கொஞ்சம் டவுட் வரும். இது வெறும் கபிலன் தான். சரி ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், கொஞ்சம் சட்டுன்னு சொல்லி முடிப்போம். இன்னும் ஒரு 4 சாங் தான் இருக்கு. சரி, பாரிஜாதம்னு ஒரு படம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? 90s 80s 80s 90s 80s 1980s 80s இல்லை 90s இல்லை 2K தான். 20s ஸ்டார்டிங் வந்தது பாரிஜாதம்னு ஒரு படம். இவன் பிருத்திவிராஜ். இவன் சரி, அவர் பிருத்திவிராஜ், இவர் பிருத்வி. ஆமா, ஹீரோயின் பேர் தெரியல எனக்கு. யோசிச்சு பார்த்தேன். அந்த படத்துல நடிச்சிருக்கேன். ஒரு படம் தான் தெரியல எனக்கு. அவங்க நடிச்சிருக்காங்க அந்த ஒரு படம் தான். சரி, மியூசிக் டைரக்டர் யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தருண் குமார். அஸ்காமாரோ அப்படின்னு சொல்லி கவினுக்கு ஒரு சாங் போட்டுருப்பாரு. ஆமா அவரு தான். நாமுவோட கவின்ற பேர்ல ஏதோ ஒன்று இருக்குங்க, கவின் வசீகரம். இல்லையா? எனக்கு அப்படி தெரியுது. உனக்கு தெரியுதா? மஞ்சகாமலையா இருக்கு. நாமுத்துக்குமார் விளையாடி இருப்பார். ஆமா, பாரிஜாதம் படத்துல இருந்து உன்னை கண்டேனே ரெயின் எஃபெக்ட்ல இருக்குமே. உன்னை கண்டேனே முதல் முறை நான் தொலைத்தேனே முற்றிலுமாய். போதும்பா எப்பா ஆள விடப்பா. ஓகே இல்ல வீடியோவும் ரெயின் எஃபெக்ட்ல இருக்கும், பாட்டும் அந்த ஆடியோலயே ரெயின் எஃபெக்ட் போட்டிருப்பா. அப்படி ஆமா, கேட்கும் போதே மழையில நனையலாம். இடியோட மழை தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த பாட்டை கேட்டேன். என்னங்க நனைஞ்சிட்டு வர்றீங்க? இந்த சாங், அதாவது ஏஆர் ரஹ்மான் பாடல்கள் அண்டர் ரேட்டட். ஏதாவது தேடினாலும் கிடைக்காது. எனக்கு கிடைக்காது, உனக்கு கிடைக்காது. நீங்க தான் கேட்டுருவீங்களா பாட்டு? எல்லா பாட்டும் உங்களுக்கு அண்டர் ரேட்டடா தெரியாது. நீங்க சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும். பாட்டு இருக்கா? அதுல இந்த பாட்டை சொல்லணும் ஸ்பெசிஃபிக்கா. நான் வந்து காலேஜ் டைம்ல இந்த பாட்டை கேட்டு வைப் பண்ணிட்டு இருப்பேன். நம்ம சிங்காரெல்லாம் வந்து என்னடா பாட்டு இது, ஏண்டா அப்படி என்னடா பாட்டு இது, பார்க்காதே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி இருக்கும், ஆனா வந்துட்டு ஒரு ட்ரக் பயங்கரமா இருக்கும். ஒரு வித்தியாசமான பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். படம் வந்துட்டு ஒரு ஹிந்தி ரீமேக் தான், தலைவன் தனுஷ் நடிச்ச படம். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை படம் எனக்கு வந்த புதுசில் எனக்கு தெரியல தான். நான் காலேஜ் டைமில் தான் பார்த்தேன். ஆனால் படமும் சூப்பர், பாட்டெல்லாம் பட்டாசாக இருக்கும். எல்லா பாட்டுமே வேற சூப்பராக இருக்கும். பட்டாசுலேயும் பாட்டு நல்லா இருக்கும். இது பட்டாஸ், அது காமெடி இல்லையா? இல்லை காமெடி. பட்டாசுன்னு வந்தோடனே சரி போடலாம். தனுஷ் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அது விவேக் மெர்வின். ஆமாம், அதுலேயும் பாட்டு நல்லா தான் இருக்கும். இதில் பட்டாசாக இருக்கும். கம்மிங் பேக் டு கிரிக்கெட் மாதிரி பாட்டு பயங்கரமாக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்லோ பேஸில் ஆரம்பிச்சு இடையில எல்லாம் அப்படியே தூக்கிட்டு போயிடுவார். ஹை பிச்சில் எங்க தூக்கிட்டு அப்படியே வான்வெளிக்கு போயிட்டு விண்வெளி எல்லாம் போயிட்டு திருப்பி அப்புறம் 5.12 செகண்ட்ல திருப்பி லேண்ட் ஆயிடுவாரு. டப்புனு கீழே போட்டுற மாட்டாரு. இல்ல மிஷன் லேண்டிங் அப்படின்னு சொல்லி சாஃப்ட் லேண்டிங் பண்ணிடுவாரு. அப்படியே வருடி கொடுப்பாரா? டேய் தலைவனை இப்படி பண்றீங்களேங்க. சூப்பரா இருக்கும், கேளுங்க. இதுக்கு மேல பேசினோம்னா நம்மளால ஏதாவது போட்டுக்கிட்டே இருப்பா. அப்படி வைரமுத்து நாமு இது வைரமுத்துவோட லிரிக்ஸ் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா ஹிந்திலே சூப்பரா இருக்கும் பாட்டு. தமிழ்லயும் பட்டம் எழுதி கொடுத்தாரா? ஹிந்தி இல்ல அவருக்கு தமிழ் ஹிந்தில தெரியாது. எனக்கு ஹிந்தி லைன்ஸ் எல்லாம் தெரியாது. ஆனா சாங்கா கேட்கல ஹிந்தில சூப்பரா இருக்கும். தமிழ்ல லைன்ஸா சூப்பரா இருக்கும். அம்பிகாபதி அந்த படத்தை பேர் சொல்லுங்க. அம்பிகாபதி. ஹிந்தில ராஞ்சனா, தமிழ்ல அம்பிகாபதி. ஓகே முடிச்சு விடுங்க. என்னங்க ஸ்டாப் த பாட்டு அப்படிதான் ஸ்டாப் த பாட்காஸ்ட் முதல்ல அப்படின்னு இருப்பாங்க. ஆமா, ஸ்டாப் த பாட்டு அந்த பாட்டு தான். பாட்டே எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் லவ் ஃப்ரம் வருது. இந்த பாட்டு ஃப்ரம் அட்ரஸ் கொடுப்பா முதல்ல. போதும். 3 பேர் 3 காதல். 3 பேர் 3 முடிச்சு அப்படின்னு 3 முடிச்சு பாலிமர்ல அது கிடையாது. 3 பேர் 3 காதல் தெரியலையா? படம் அப்புறம் அண்டர் ரேட்டட் படம். பாட்டெல்லாம் தெரியுமேங்க. சிம்புதேவன் டைரக்ஷன். ஆமாமா, யுவன் சங்கர் ராஜா மியூசிக். நல்ல பாட்டு, நல்லா எல்லாமே நல்லா ஹிட்டு தான். அந்த பாட்டு வந்து ரொம்ப ஹிட்டு. இப்போ வந்து தெரியாம இருக்கும்.
2Ksக்கு வந்து தெரியாம இருக்கும். ஆமா, அதனால சொல்றேன். ரமேஷ் நாயகம் பாடியிருப்பாரு. அவரே ரமேஷ் நாயகமே ஒரு மியூசிக் டைரக்டர் தான். ஆமா, விழிகளின் அருகினில் வானம் வெகு தொலைவினில் தொலைவினில். இதுவே நிறைய பேருக்குமே தெரியுமா தெரியாது இல்ல. இதை கூட கேளுங்க, அவருக்கு சூப்பரா இருக்கும் இந்த பாட்டு. நல்ல பாட்டு. லிரிக்ஸ் ஆஸ் யூஷுவல் நாமுத்துக்கு எனக்கு தெரியல, என்னோட லிஸ்ட்ல வந்து நாமு தான் நிறைய. நாமு ஜிவி ஆட்கொண்டுட்டாங்களே. ஆமா, நாமு ஜிவி. சரி, கடைசியில என்கிட்டயும் ஒரு ஜிவி இருக்காரு. அந்த துருப்புச்சீட்டை எடுக்கிறீங்களா? சொல்லுங்க. மாலை நேரம், அது நான் பாட தெரியாது அந்த பாட்டு. ஒரு மாதிரியா ஹஸ்கி வாய்ஸ்ல ஆண்ட்ரியா பாடியிருப்பாங்க. மாலை நேரம் படத்தை சொன்னீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. இந்த படத்துல இந்த ஒரு பாட்டா? இப்படி ஒரு பாட்டு இருக்கா? ஒருவன், 1000ல் ஒருவன். ஏன்டா இருக்கு மெண்டல் பயிலுவா? எனக்காகவே வருவீங்களா? ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி கொடுத்து கூட ஒழுங்கா பேச தெரியாதாடா? இவனெல்லாம் வச்சு ஸ்கிரிப்டெல்லாம் போக முடியாது, சும்மா ஃப்ரீ ஃப்ளோவா போனதான் போக முடியும். அப்படி ஆக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, சரி சரி, என்ன படம்? என்ன படம் சொன்னா ஷாக் ஆயிருவீங்க. என்ன படம்? ஒருவன். உனக்குள் ஒருவனா? இல்ல. உன்னை போல் ஒருவனா? இல்ல. கூட்டத்தில் ஒருவன்? இல்ல. அப்புறம் என்னடா ஒருவன் இருக்கு? தனி ஒருவன். தனி ஒருவனா? தனி ஒருவன் இல்லடா. தனி ஒருவன் இல்லடா. என்ன ஒருவன் ஆரம்பிச்சா இருக்கிற ஒருவன் படம் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் சொன்ன உனக்குள் ஒருவனே தப்பு. அது எனக்குள் ஒருவன் தான். எனக்குள் ஒருவனா? சரி சரி, ஓகே ஓகே. இவ்வளவு ஒருவன் சொன்னீங்களே, அந்த ஒருவனை விட்டீங்களேங்க. அதான் 1000ல் ஒரு படங்க அது. ஓ, 1000ல் ஒருவனா? என்னங்க நீங்க? ஓகே, நல்ல படத்தை. ஆனா இந்த பாட்டு சொன்னா தெரிஞ்சிருக்காது. 1000ல் ஒருவன்ல இப்படி ஒரு பாட்டா அப்படின்ற மாதிரி. மேல ஆசைதான் அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் அண்டர்ரேட்டட் பண்ணோம்னா எடுத்துட்டு வருவாங்க. ஓகே, போதும் ரொம்ப. ஆனா இவ்வளோ நேரம் இழுத்துட்டு போகும்னு நினைக்கல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசலாம்? இப்போ பாட்டு பேசியாச்சு. இதுல இன்னும் நிறைய இருக்கு. இதுல ஆக்சுவலாக வந்து இது வந்து சூப்பர் கான்செப்ட். இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்கு. இதை இன்னொரு பார்ட் 2 கூட விடுறோம். கொஞ்சம் டைம் எடுத்து பார்ட் 2 ஒன்று இதில் விடலாம். அடுத்து என்ன டாபிக் பேசலாம்? இப்போ நம்ம பாட்டு வந்து சொல்லிட்டோம். இதே மாதிரி படம் இருக்கும்ல, ஆனால் அண்டர் ரேட்டட்லாம் கிடையாது. ஃபேவரட்டே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா அண்டர் ரேட்டடா இல்லையான்றதுல அடிச்சுக்குவாங்க. ஏன்னா இது அண்டர் ரேட்டடா, ஒருத்தருக்கு அண்டர் ரேட்டடா இருக்கும், ஒருத்தருக்கு வந்து நார்மலாக இருக்கும். ஆமாம், எனக்கு 20 உனக்கு 18 அப்படின்னு அண்டர் ரேட்டட் மூவின்னு யாராவது எனக்கு சொன்னாங்கன்னா எனக்கு கருப்பாகும். அண்டர் ரேட்டட் தான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிச்சா அது அண்டர் ரேட்டட் இல்லாமல் இது மாதிரி தான் நடக்கும். அதுதான் பிரச்சனையே. ஸோ அதனால அந்த மாதிரி சொல்லி ஓகே, அது போட்டுக்கலாம். ஓகே கைஸ், until then bye from சிங்காரவேலன். சிஸ்பேட்டை வேலை.